வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு இன்று காலையில் அடித்த அதிர்ஷ்டம் என்றே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருபோதும் இடமில்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. தென் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள். இது ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும், வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்களின் இறுதி பட்டியலை ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டால்தான் இரட்டை இலை சின்னம் வழங்க முடியும் என்று தேர்தல் ஆணையமும் நேற்று தெரிவித்திருந்தது. தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஓபிஎஸும் எடப்பாடியும் சென்று இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது அதிமுகவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தவறான வழக்கை செய்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளாத பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நடந்த தவறுகளையும் அதிமுகவின் கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டார் என்றும், ஆகையால் இரட்டை இலை சின்னத்தை அவர் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இறுதி பட்டியலை ஓபிஎஸ்ஸின் கையெழுத்து இல்லாமல் வெளியிட முடியாது என்று தேர்தல் ஆணையமும் தெரிவித்திருக்கிறது. இதை தெரிவித்த பிறகுதான் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தற்பொழுது தங்களுடைய கருத்துக்களை கூண்டோடு ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இன்று காலை அவரது பண்ணை வீட்டில் சந்தித்து, அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு என்றுமே இடம் உள்ளது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசி எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கிறது என்றும் பேசியுள்ளனர். இது இன்று காலையில் வெளிவந்த தகவல் என்பதால் ஓபிஎஸ்ஸிற்கு இன்று காலையில் அடித்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க உள்ளதாகவும், தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை போட உள்ளதாகவும், இதனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தமிழகத்தில் திமுகவை எதிர்த்து அதிமுக மீட்பு உரிமைக்குழு என்பதை ஓபிஎஸ் அவர்கள் மாநாட்டின் மூலமாக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. இதில் சசிகலா மற்றும் பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்று கூறப்படுவதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.